ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே க்ரோஷெட் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி இப்போ கிரானி ஸ்கொயர் வித் ஃப்ளோரல் எல்லா கலர்ஸ் ஒரு 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெறும் பிளெயினாக கிரானி ஸ்கொயர் வச்சு நிறையா டிசைன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி போட்டிருப்போம். இப்போ இதில் இந்த கிரானி ஸ்கொயர் யூஸ் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக ஒரு 5-10 நிமிஷத்தில் நம்ம ஒரு ஃப்ளோரல் டிசைன் மேக் பண்ணி பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இது நம்ம எந்த மாதிரி டிசைன்ஸில் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு 8 லைன்ஸ் வர மாதிரி இருக்குது. இது ஸ்கொயர். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா கிரானி ஸ்கொயர் வித் ஃப்ளோரல் டிசைன்ஸ் தான். அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குவோம். இது நிறைய யூஸஸ் ஆகும் நமக்கு இப்படி டீ கோஸ்டர் பண்ணும்போதும் இல்லாட்டி நிறைய செஞ்ச டேபிள் மேட்டு இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட நிறைய பர்பஸ் இருக்குது. நம்ம இதை நிறைய கலர்ஸில் செஞ்சு வைக்கும்போது இதை நம்ம ஃபோன் பேக் இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கிரானி ஸ்கொயரில் ஒரு ஃப்ளோரல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு எல்லோ கலர், பிங்க் அண்ட் க்ரீன் எடுத்திருக்கேன். 3 கலர்ஸு சிசர் எடுத்திருக்கேன். நீடில் பார்த்தீங்கன்னா 2.5 நீடில் தான் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட், ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணி போடலாம். நம்ம எல்லோ கலர் யூஸ் பண்ணி எப்போ மேஜிக் ரிங் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு மேஜிக் ரிங் இதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மேஜிக் ரிங்கை போட்டு இதில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு 5 செயின் 1 2 3 4 5 செயின் 5 செயின் போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுருங்க. 5 செயின் போட்டு ஒரு ஸ்லிப் நாட். ஏகைன் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 செயின் ஒரு ஸ்லிப் நாட். எதுக்குள்ளனா இந்த மேஜிக் ரிங்குள்ளேயே நம்ம போடுறோம். இந்த மாதிரி நமக்கு ஒரு 8 பெட்டல்ஸ் வரும். இப்போ 2 போட்டு இது மாதிரி 8 பெட்டல்ஸ் வர மாதிரி நம்ம போடணும். பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி 8 பெட்டல்ஸ், 5 செயின் ஸ்லிப் நாட்டு, 5 செயின் ஸ்லிப் நாட்டு போட்டு இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் போட்டுட்டு கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு எல்லோ எடுத்துருவோம் தனியாக. பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு 8 பெட்டல்ஸ் கிடச்சிரும். இதோட இது பண்ணிவிடுங்க, நல்லா டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த இதை கட் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கலர் எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம இந்த பிங்க் மிக்ஸ் பண்ண போகிறோம். பிங்க் இல்லைன்னா ஒயிட், இந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். ஒயிட் கூட போட்டுக்கலாம். நம்ம ஒயிட் போட்டுக்கலாம். ஒயிட் சின்னதாக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, இந்த பெட்டல்ஸ்க்கு சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பெட்டல்ஸ் போட்டுப்போம் இல்லையா, இதுலேருந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 செயின் 3 TR ட்ரிபிள் க்ரோஷெட் 3 செயின் போடுங்க. அப்புறம் 3 ட்ரிபிள் க்ரோஷெட். ட்ரிபிள் க்ரோஷெட்னா தெரியல, 2 டைம் நீடில் மேலே நூலை லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 2, ரெண்டாவது 2, மூணாவதுல 2 டைம், இந்த மாதிரி 3 டைம் போடணும். இப்போ எகைன் 3 செயின் 2
மூணு செயினை போட்டுட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இங்கே முடிச்சிருங்க. ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுட்டு சேம் இதே மெத்தடு தான் இங்கே இது அடுத்த பெட்டல்ஸில் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்த பெட்டல்ஸில் போடும்போது 1 2 3 செயின் போட்டுட்டு டெரிபிள் ஸ்டிச் ஃபர்ஸ்ட் 2, ரெண்டாவது 2, மூணாவது 2. நெக்ஸ்ட் இதே மாதிரி யானை 2 டைம் லோட் பண்ணுறோம். இந்த மாதிரி 3 டெரிபிள் 3 செயின் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு க்ளோஸ் பண்ணணும். போட்டாச்சா? பார்த்தீங்கன்னா 1 2 3 செயின் போடுறோம். செயின் போட்டு ஸ்லிப் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பெட்டல்ஸ்குள்ளே போகிறோம். 1 2 3 இதே மாதிரி தான் நம்ம வந்து இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தான் போடுவோம். பார்த்திங்கன்னா ஒயிட்டில் இந்த எல்லோ பேஸாக வச்சு 8 பெட்டல்ஸ் நம்ம போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள், புரிஞ்சதுங்களா? இதில் வந்து 3 செயின் 3 டெரிபிள் ஒரு செயின் போட்டு இந்த ஃப்ளவர்ஸை நம்ம இப்படி ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்போ இங்கேருந்து ஒயிட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரீன் ஜாயின் பண்ணணும். கிடைக்கும் நமக்கு பெட்டல்ஸு. இந்த மாதிரி ஒயிட் ஃப்ளவர் கிடச்சிரும். இதை சுற்றி நம்ம எப்படி கிரானி ஸ்கொயர் போடுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறேன். க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். பாருங்கள், இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த 2 பெட்டல்ஸ்க்கும் சென்டர்லேருந்து க்ரீன் எடுக்கிறேன். க்ரீன் எடுத்து 4 செயின் 4 செயின் போடுறேன். ஒன்று 2 3 4 செயின் போடுறேன். 4 செயின் போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா அடுத்த பெட்டல்ஸோட இந்த கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப் இதில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறேன். இதில் விட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுறோம். புரிஞ்சுதுங்களா? திருப்பி 1 2 3 4 எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இதுக்கு நடுவில் இருக்கிறதுல இதுக்கு நடுவில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இப்படி வரும் உங்களுக்கு பேக்கில். One, 2, 3, 4. நெக்ஸ்ட் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் இப்படி போட்டுட்டு போகணும். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு போகணும். இதை சுற்றி வர இதுதான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 4 செயின் போட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கு சென்டரில் கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 3 டிசி 3 செயின். இப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, இதில் எடுப்போம். இதுலேருந்து 3 செயின் 1 2 3 செயின் 3 டிசி. கிரானி ஸ்கொயர் போடுவீங்களா, அதே தான் சேம். 3 டிசி, அப்புறம் 2 செயின், அப்புறம் 3 டிசி. ஒரு இதில் ஒரே அந்த சிங்கிள் இதில் 3 டிசி 3 செயின் 3 டிசி. இப்போ இந்த மாதிரி 2 போட்டோம். ஆனால் நெக்ஸ்ட் இதில் நீங்கள் வெறும் 3 டிசி மட்டும்தான் போடணும் நெக்ஸ்ட் பெட்டல்ஸில். ஏன்னா 8 பெட்டல்ஸ் போட்டுக்கோம். கிரானி ஸ்கொயருக்கு நமக்கு 4 வரணும்.
அதனால் இதில் 3 டிசி மட்டும்தான் இதில் போடுறீங்க. 1 2 3 டிசி மட்டும்தான் இதில் நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்ததில் 6 வரும் பாருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பெட்டல்ஸில் 3 டிசி போடுவோம், 3 செயின் போட்டு அதிலே மொத்தம் 6 வரும். மூணு செயின், அதுக்கப்புறம் திருப்பி அதே இதில் 3 டிசி. நெக்ஸ்ட் பெட்டல்ல வெறும் 3 டிசி மட்டும்தான் போடுவோம் நெக்ஸ்ட்டுக்கு. ஏன்னா இந்த ஸ்கொயர் ஷேப் நமக்கு வரத்துக்கு. 1ல் 6, அதுக்கு அடுத்ததுல 3. கிரானி ஸ்கொயர் போட தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும் எப்படிங்கிறது. இப்போ இதில் நான் வந்து வெறும் 3 டிசி மட்டும்தான் போடுவேன். இந்த ரோல் ஃபுல்லாக இப்படி தான் வரும் உங்களுக்கு. தெரிஞ்சுங்களா? 3 டிசி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டில் 6 இப்படி ரவுண்டாக ஸ்கொயர் வரதுக்கு வேண்டி. இப்போ நமக்கு இந்த ஸ்கொயர் வந்துருச்சு. உங்களுக்கு இந்த ஸ்கொயர் வந்துருச்சுன்னா திருப்பி எகைன் அதே தான் ரிப்பீட் ஆகும். உங்களுக்கு 3 செயின், 3 டிசி. மூணு செயின் போட்டுக்கோங்க. திருப்பி அகைன் அதுலேயே 3 டிசி. அப்புறம் அதுக்கு அடுத்ததில் இந்த 2 இதுலையுமே பிளெயினாக 3 டிசி வரும். முடிஞ்சால் இந்த ரோ முடிச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஃப்ளோரல் கிரானி ஸ்கொயர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இதை நம்ம கலர் கலராக பண்ணி நிறையா இதில் மெத்தட் ஃபாலோ பண்ணி இது பண்ண முடியும். கிரானி ஸ்கொயர் ரெடி. இதில் எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய கிரானி ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை வச்சு புதுசாக என்ன மேக் பண்ணலாங்கிறத, அதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், வேறு ஒரு திங்ஸாக நமக்கு யூஸ்ஃபுல் திங்ஸாக எப்படி கன்வெர்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.